அம்மா உன் மாப்பிள்ள படத்துக்கு போகணும்னு சொல்றாரு, அதனால நாங்க போயிட்டு வந்துடுறோம். படத்துக்காமா? சரி போயிட்டு வாங்க. நான் வேணும் ஒரு 1000 ரூபாய் தரவா? இல்லத்தே, அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்ல மாப்பிள்ள, நீங்க நல்ல கடை தெருவெல்லாம் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவீங்கல்ல, ஒன்னும் அவசரம் கிடையாது, பொறுமையா வாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அப்பாடா பரவாயில்ல, நம்ம மருமக பையன் நம்ம பிள்ளைய நல்லா தாங்குறாங்க. இது போதும். அம்மா சொல்லுப்பா. அம்மா, சின்ன பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டா. ஏண்டா உன் தங்கச்சி மாப்பிளையும் வெளியே போயிட்டாங்க, இப்ப நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டீங்கன்னா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் ஒத்தால பார்க்க முடியுமாடா? இவளுக்கு என்ன கேடு? நல்லா தானே இருக்கறா. எம்மா, அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குதுமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. ஆமா அவளுக்கு என்னைக்குதான் எந்த ஒரு வியாதியுமே இல்ல, எப்ப பார்த்தாலும் தலைவலி காய்ச்சல் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ மாத்திரை வாங்கிட்டு வா, அது போதும். சரிம்மா, அப்போ ஒரு 100 ரூபா வச்சு காசு கொடுமா. ஆமா, நீங்க 2 பேரும் அப்படியே கட்டுக்கட்டா கொடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க கேட்டோனே குடுக்கறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போடா வாங்கி கொடுத்தா கொடு.